பொதுவாக எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருது. நான் வந்து ஒரு சினிமா ஃபேனாக என்ன நானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஆனால் எஃப்டிஎஃப்எஸ் போய் எந்த ரிவ்யூவும் கேட்காம போய் என்னோட அறிவு என்ன சொல்லுதுன்னு பார்க்கறதுக்காக எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஆனால் இந்த படத்துக்கு சில ரிவ்யூவர்ஸ் வந்து தப்பாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரிவ்யூவை நம்பிட்டு நான் வந்து படம் பார்க்காம இருந்தேன் இந்த 2-3 நாள். அதுக்கு வந்து நீ மன்னிச்சிக்கணும். இந்த படத்தில் வந்து பெரியார் வந்து ஒரு மேடையில் சொன்ன ஒரு விஷயத்த திருப்பி கோடிட்டு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் அதை நீ நம்ப வேணாம், உனக்குன்னு ஒரு அறிவு இருந்துச்சுன்னா யோசிச்சு அது என்ன சொல்லுதோ அதன்படி கேளுன்னு சொல்லி, இப்போ என் அறிவு என்ன சொல்லுதோ அதைப்படி கேட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த படம் வந்து இது படம்னு சொல்ல முடியாது, ஒரு ரெவல்யூஷன் சொல்லலாம். இந்த படத்தை எடுத்ததுக்கு வந்து அருணுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள், என்னோட மரியாதையும். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸும் ஒரு நல்ல மனசும் வேணும். உங்களையும் என்னையும் யாரோ ஒருத்தர் அளவு கடந்து காதலிச்சா மட்டும்தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும். ஸோ இது வந்து நமக்கான படமாக இருக்குது. இந்த படத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த படம் நமக்கு நிறைய விஷயங்கள் செய்ய போகுதுன்றது மட்டும் நமக்கு தெரியுது. சக்தி திருமகன் இஸ் அ ரெவல்யூஷன், நாட் அ ஃபில்ம்.